ஹலோ மை டியர் நீட் ஆஸ்பிரண்ட். நம்ம எல்லாருமே கான்செப்ட் நல்லா படிச்சிருப்போம். அதுவே எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை எப்படி அப்ளை பண்ணுறதுனே தெரியாது. அண்ட் இல்லைனா அந்த எம்சிக்யூவே சால்வ் பண்ண முடியாது. இதனால் நம்ம கான்ஃபிடென்ட் வந்து அப்படியே டவுன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டெப் எடுக்காமல் அதை அப்படியே மூடி வச்சுட்டு போயிட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கஷ்டம்னு நினைப்போம். பட் இனிமேல் அப்படி பண்ண வேணாம். டைம் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ எப்படி நம்ம வந்து எஃபெக்டிவாக படிக்கலாம், எப்படி வந்து கான்செப்டை வந்து எம்சிக்யூவில் வந்து அப்ளை பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ஒரு 4 ஸ்டெப் தான். இதை ஃபாலோ பண்ணாலே 80% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். மிச்சம் 20% அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் மெமரைஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். லெட் மீ எக்ஸ்பிளைன் இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பெர்மனன்ட் எஃபெக்ட். இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ஆஃப் எலக்ட்ரான் த்ரோ சிக்மா பாண்ட் டியூ டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ். அதாவது இதுதான் இது டெஃபினேஷன். இப்போ இதில் நம்ம டெஃபினேஷன் படித்தா மட்டும் போதாது, இதில் இருக்கிற மீனிங்கையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்மா பாண்ட்னா நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஹெட் ஆன் ஓவர்லேப், சிங்கிள் பாண்ட், அதுதான் நம்ம சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். டேபிள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பீரியாடிக் டேபிள்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டாப் டு பாட்டமில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். இந்த ட்ரெண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின் தான் ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஓகேவா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, சிக்மா பாண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு. இப்போது இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட், இன்னொன்று வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட். மைனஸ் ஐனா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், ப்ளஸ் ஐனா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு வந்து தெரியும். எது வந்து ஹை எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கோ அது வந்து மைனஸ் ஐயை ஷோ பண்ணும். எது வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐயை ஷோ பண்ணும். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இப்போது இதுக்கும் அசிடிட்டிக்கும் சம்மந்தம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் மைனஸ் ஐ இருந்தால் மோர் அசிடிக்காக இருக்கும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் இது தான். இப்போ நான் ஒரு கொஷின் காமிக்கிறேன், அதை உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த கொஷனை ரீட் பண்ணுங்கள். அரேஞ்ச் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி. ஃபஸ்ட் இன்க்ரீசிங் ஆர்டரா டிக்ரீசிங் ஆர்டரா, அதை ஃபஸ்ட் நம்ம கொஷனில் நோட் பண்ணணும். இப்போ இது இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டின்னு கேட்டாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை நம்ம வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இது பண்ணோம். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்கள் என்ன குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் COH குரூப் இருக்குது, Cl இருக்குது. இங்கேயும் Cl வந்து 2 இருக்குது, இங்கே Cl வந்து 3 இருக்குது. Cl தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது மோர் எலக்ட்ரோ வித்ட்ராயிங் குரூப், அதாவது Cl வந்து பார்த்தீங்கன்னா மோர் மைனஸ் ஐ இருக்கும். அதாவது எலக்ட்ரானை புல் பண்ணுற கெப்பாசிட்டி குளோரினுக்கு அதிகமாகவே இருக்கும் கம்பேர்ட் டு COOH. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 3 குளோரின் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து எஃபெக்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். அப்போது D. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 குளோரின் இருக்குது, C. தென் வந்து பார்த்தீங்கன்னா 1 குளோரின் தான் இருக்குது, B. அண்ட் இதில் குளோரினே இல்லை, ஸோ A வந்து லாஸ்ட்டு. அப்போது மைனஸ் ஐ எஃபெக்ட் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அசிடிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர். ஓகேங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். பிகாஸ் குளோரின் ஷோ மைனஸ் ஐ எஃபெக்ட், அதாவது எலக்ட்ரோ வித்ட்ராயிங் குரூப் இருக்குது. மோர் குளோரின் மோர் எலக்ட்ரோ வித்ட்ராயிங் குரூப், ஸோ மோர் ஸ்டேபிள் கான்ஜுகேட் பேஸ், மோர் அசிடிக். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் எஃபெக்ட். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இண்டக்டிவ் எஃபெக்டில் கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆக மோர் தென் 3 கார்பனுக்கு அப்புறம் இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. சொல்லப்போனால் நெக்லிஜிபிளாக இருக்கும். ஓகேங்களா? இருக்கவே இருக்காது. ஸோ இது 2 ஆப்ஷன் பாருங்கள். இதில் வந்து பாருங்கள் குளோரின் இருக்குது, இது வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஆப்ஷன் பி வந்து பாருங்கள். ஸோ இந்த COH கூட குளோரின் வந்து பார்த்திங்கன்னா 1 கார்பன் தள்ளி இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மைனஸ் ஐ பவர் இருக்கும். லைக் அதிகமாக எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கம்பேர் டு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பிக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது டிஸ்டன்ஸ் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஐ, அதாவது ஆசிடிட்டி வந்து அதிகமாக இருக்கிறது வந்து பி தான் கம்பேர் டு ஏ. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ் டாபிக், எப்படி வந்து கான்செப்டை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 சால்வ் 10 MCQ ஆஃப்டர் எவ்ரி கான்செப்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட் டாப்பிக்கை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு அதுலேருந்து மினிமம் ஒரு 10 கொஷின் வச்சு சால்வ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்றது அதிலே தெரியும். இன்கேஸ் இன்னுமே புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கான்செப்டை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமே தவிர கொஷின் கஷ்டம்னு இல்லை.
நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 எலிமினேஷன் டெக்னிக். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஐ ஹோப் இந்த கொஷின் உங்களுக்கு நல்லாவே கிளியராக விசிபிள் ஆகுதுன்னு இருக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் இப்போது நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிமினேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் வரும்போது 90% வந்து கரெக்டாக இருக்க தான் சான்சஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. inductive effect completely disappeared after 1 carbon. Option A. Option B வந்து பார்த்தீங்கன்னா inductive effect always increase acidity. Option C வந்து பார்த்தீங்கன்னா electron withdrawing group increase acidity. Option D வந்து பார்த்தீங்கன்னா alkyl group increase acidity. நமக்கு ஓரளவுக்கு inductive effectனா என்னன்னு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சு முன்னாடினா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் தெரியல, இன்னும் புரியலன்னா நம்ம இதை வச்சு இது பண்ணலாம். இப்போது கம்ப்ளீட்லி, ஆல்வேஸ், நெவர் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்ல, மஸ்ட் அப்படிலாம் வந்துச்சுன்னா அது எப்படியுமே கண்டிப்பாக ராங்காக தான் இருக்கும். ஸோ இப்போ கம்ப்ளீட்லி வந்துருச்சு, ராங் பண்ணிடலாம், எதுவுமே தப்பு. இப்போது இது ரெண்டுத்துக்கும் தான் நமக்கு வந்து காம்படிஷன். அல்கைல் குரூப் இன்க்ரீஸ் அசிடிட்டின்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரான் வித்ராயின் குரூப் இன்க்ரீஸ் அசிடிட்டின்னு சொல்கிறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் எலக்ட்ரான் குரூப் இன்க்ரீஸ் அசிடிட்டி. ஸோ நம்ம இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. பட் ஆனால் இப்போது இந்த ஆப்ஷன் பார்க்கணும். அல்கைல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஓகேங்களா? அப்போ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாது, டிக்ரீஸ் தான் பண்ணும். ஸோ ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கம்பேர் பண்ணி இது எதனால் வருது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு பர்டிகுலர் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் மிஸ்டேக். இதுக்காக தான் எரர் நோட் போட சொல்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்லி மிஸ்டேக். லைக் நம்ம வந்து ஆப்ஷன் ஏவாக இருக்கும், நம்ம பிஏ மார்க் பண்ணியிருப்போம், சியாக இருக்கும், பிஏ மார்க் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறது, அதில் நம்ம தான் வந்து கவனமாக இருக்கணும். தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொஷினை ஒழுங்காகவே படிக்காமல் அதில் என்ன கேட்குறாங்க, ராங் ஸ்டேட்மெண்ட்டாக ரைட் ஸ்டேட்மெண்ட்டா, இல்லைனா வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரா டிக்ரீஸிங் ஆர்டரா, அந்த மாதிரி ஒழுங்காக படிக்காமல் நம்ம பார்த்துட்டு கொஷினை பார்த்துட்டு நமக்கு தெரிஞ்ச கொஷின்ட்டு ஆர்வக்கோளரில் மார்க் பண்ண வேண்டியது. ஸோ இதை வந்து நம்ம தான், இதையுமே வந்து நம்மளுடைய மிஸ்டேக். ஸோ நம்ம தான் கவனமாக இருக்கணும். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் புரியாமல் இருக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தாலே தெரியும், ஓகே இதோட கான்செப்ட் தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா திருப்பி போய் நீங்கள் அந்த கான்செப்டை வந்து இது பண்ணணும். இதுக்கு எரர் நோட் என்னென்னா, நம்ம எதனால் இந்த மிஸ்டேக் பண்ணோம், ஒரு கொஷின் மிஸ்டேக் ஆயிருந்துச்சுன்னா இந்த கொஷின் எதனால் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றது என்ன ரீசன் அப்படின்னு நம்ம போட்டு நோட் பண்ணி வச்சுட்டோம்னா மினிட் ரிவிஷன் இருக்கும்போது ஜஸ்ட் அந்த எரர் நோட்டை பார்த்தாலே போதும், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. பட் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எஃபர்ட் போடும்போது ஸோ அது நமக்கு ஈஸியாக ஆகும் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எந்த ரிலேட்டடாக வேண்டும் அப்படின்றத கூட கேளுங்க. ஐ வில் ட்ரை டு போஸ்ட் இட். அண்ட் டைம் கிடைக்காதனால தான் இந்த வீடியோவுமே இவ்வளோ டிலேவ் ஆகிடுச்சு. இல்லைனா இதை நான் எப்போவோ வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் ஆனால் போகிறதுக்கு எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ட் எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு படிங்க. அவ்வளோதான் கைஸ். டாடா, பை பாய். See you in the next video.